சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக இரண்டாவது துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மொனராகலை மாவட்டத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பதுங்கி இருந்திருக்கிறார். அப்பதான் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவருடைய பெயர் விவரங்களோ ஏனைய விவரங்களோ போலீசால வெளியிடப்படையில இப்பதான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு அவர் கொடுக்கின்ற வாக்குமூலங்கள், அவர் சொல்கின்ற அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பிரதானமான துப்பாக்கிதாரி T-56 வகை துப்பாக்கியால் சுட்ட பிரதானமான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் ரிவால்வரால சுட்ட மற்ற துப்பாக்கிதாரி, துணை துப்பாக்கிதாரி, அவர் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் இந்த சட்டத்தரணியினுடைய கொலை வழக்கு சம்பந்தமான விசாரணைகள் 80% விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாக போலீஸ் வெளியிட்டுள்ள தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி தாங்கள் விசாரித்தது, தாங்கள் எடுத்த தகவல்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி, எனவே மிக விரைவாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஒரு முடிவுக்கு வரும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தக அமைச்சினுடைய முன்னாள் செயலாளராக இருந்த ஒருவரும் இன்னும் 2 பேரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படணும் என்று சொன்னால் கட்டாயம் ஏதோ ஒரு லஞ்ச ஊழலோட சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவியல் என்ன செய்திக்கணும் என்று சொன்னால், மகா போல புலமை பரிசீலனை ஒன்று இருக்குது தானே, அதில் இன்னமும் ஒரு மோசடி என்று செய்திருக்கணும். அந்த காலத்தில் மோசடி என்று செய்திருக்கணும். அது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்தது. எனவே அதற்காக வாக்குமூலம் கொடுக்க போயிருக்கிறார்கள் முன்னாள் வர்த்தக அமைச்சினுடைய செயலாளர். அவருடைய பேர் பிரியந்த மத்தும பண்டார. அவரும் அவரோட சேர்ந்த இன்னும் ஒரு 2 பேரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த காலத்தில் ஊழல் செய்யாத ஒரு இடமே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மகா போல புலமை பரிசிலையும் அங்கேயும் போய் ஊழல் செய்திருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், நல்லமா என்று சொல்லி அடிக்கடி சொல்ற சாமர சம்பத் இருக்காரு தானே, பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு மேல நிறைய வழக்குகள் போய் கொண்டிருக்கு தானே. அதில் ஒரு வழக்கு என்னென்னு சொன்னா, பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பேக் இருக்குல்லோ, அது வாங்கிக்குள்ள அதில் ஏதோ ஊழல் செய்தார்ன்னு சொல்லி, அப்ப கடந்த காலத்துல புலமை பரிசில் ஊழல், புத்தக பேக்கில் ஊழல், இப்படி ஒரே ஊழல் மயம்தான் தானே. இலங்கையில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நிலக்கரி பிரச்சனை. அதாவது அரசாங்கம் தரம் இல்லாத, தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்து அதில் பெரிய ஊழல் எல்லாம் செய்துட்டு சொல்லி எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப ஒரே சொன்னபடி, முழு எதிர்க்கட்சிகளும் சொன்னபடி நிலக்கரி ஊழல் என்று சொல்லி. ஆனால் உண்மை என்னென்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று விளங்கப்படுத்திக்கார். என்ன சொல்லிக்காருன்னு சொன்னால், நிலக்கரி மொத்தம் 10 கப்பல்களில் இலங்கைக்கு இருக்குது. அந்த 10 கப்பல்களில் 8 கப்பல்களில் இருந்து இறக்கியாச்சு, நிலக்கரியை இறக்கி அதில் செக் பண்ணி பார்க்கக்குள்ள அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. உண்மைதான். இந்த நிலக்கரி வாங்குற அந்த நடைமுறை எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இப்போ இலங்கை நிலக்கரியை வெளிநாட்டில் வாங்குதான், ஏதோ ஒரு நாட்டில் வாங்கிக்குள்ள அங்கே ஒருக்கா செக் பண்ணுறதாம். கப்பலில் ஏத்தாக்கு முதல் அந்த நிலக்கரி தரமான நிலக்கரியா, அதுக்கு ஒரு அளவொன்று இருக்குன்னு தானே. இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தரக்கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி நிலக்கரிக்கும் ஒரு தரக்கட்டுப்பாடு இருக்குன்னு தானே. அந்த மாதிரி அது சரியா இருக்கா, ஒழுங்கா இருக்கா, இலங்கையினுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடி இருக்கான்னு சொல்லி கப்பல்ல ஏத்தாக்கு முதலே வெளிநாட்டில் வச்சிருக்க செக் பண்றதா. அது முதலாவது அறிக்கை. பிறகு கப்பல் இலங்கைக்கு வந்தா பிறகு இலங்கையில இறக்கத்தானே வேணும், கப்பல்ல இருந்து இறக்கத்தானே வேணும், அப்பேக்குள்ள திருப்ப ஒருக்கா செக் பண்றதாம். அது 2வது அறிக்கை. பிறகு என்ன செய்யறதாம்னு சொன்னா, அந்த முதலாவது அறிக்கையையும் 2வது அறிக்கையை ஒப்பிட்டு பார்க்கறதாம். எல்லாம் சரியா இருக்கா அல்லது வார வழியில் ஏதாவது நடந்துட்டான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதாம். செக் பண்ணி இலங்கையினுடைய அந்த தரத்துக்கு ஏற்றபடி இருந்தால் மட்டும்தான் அது பயன்படுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் மொத்தம் 10 கப்பல்கள் வந்தது. அதில் 8 கப்பல்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. அதை செக் பண்ணி பார்த்த இடத்துல 6 கப்பல்களினுடைய அறிக்கை இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அந்த அறிக்கையை செக் பண்ணி பார்க்கக்குள்ள சில பல குற்றங்கள், சில பல பிரச்சனைகள் அதில் இருக்குதுதான். எனவே உடனடியாக அந்த இறக்குமதியாளர்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. இதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது நிலக்கரியை விநியோகம் செய்த அந்த
விநியோகத்தர்கள் இருக்கணும் தானே, அவை மேலதான் பிரச்சனை, அவைக்கு வந்து ஃபைன் அடிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். எனவே நிலக்கரி சம்பந்தமாக யாரும் கவலைப்பட வேண்டாம், அது சம்பந்தமாக சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். எங்களுடைய எதிர்க்கட்சிகள் தெரிந்தானே அதை வந்து நிலக்கரி ஊழல் அரசாங்கம் வேணும் என்று செய்யுது, அரசாங்கம் ஆட்சி கவலை போது, 6 மாசங்களுக்கு நுரைச்சோலை அனல் மின் நிலையம் வந்து பூட்டோணும், ஒரு ஆள் வந்து 6 மாசம், இன்னும் ஒரு ஆள் வந்து 1.5 மாசம் என்று சொல்லி கதையா சொல்லிக் கொண்டே இருக்கணும். எனவே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் சொல்ற கதையை வந்து நாங்கள் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னா அவைக்கு வந்து அரசியல் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஊதி பெருப்பிச்சு ஊழல் என்று சொல்லிக் கொண்டே இருக்கணும். எனவே நிலக்கரி விஷயத்தில் வந்து உண்மை என்ன என்பதை அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் தெளிவுபடுத்தி உள்ளார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் தெளிவுபடுத்திய இன்னும் ஒரு விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்படுது தானே, அது வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, இனி கிரிக்கெட் மைதானமே வராது, அந்த கதையே அப்படியே முடிஞ்சுது என்று சொல்லி அதுவும் எதிர்க்கட்சிகள் தான் திரும்ப சொன்னபடி யாழ்ப்பாண கிரிக்கெட் மைதானம் பிரச்சனையாம் என்று சொல்லி அது சம்பந்தமாக அமைச்சர் சொல்லியிருக்கார். அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை, கட்டுமான பணிகள் நிறுத்தப்படவே மாட்டாது, அது தொடர்ந்து நடந்துகொண்டே இருக்கும். அதில் வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்காம். அந்த ரிப்போர்ட் வந்து உரிய அதிகாரிகளால் வந்து சரியான முறையில் கொடுக்கப்படும், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டு வருகின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அமைக்கப்பட்டு மிக விரைவில் திறந்து வைக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியுள்ளார். அரசாங்கத்திடமிருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாக இருக்கிறது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கேஸ் சிலிண்டர் இருக்கு தானே, அதை வந்து நிறைய வர்த்தகர்கள் வந்து பதுக்கி கொண்டிருக்கணுமாம். ஏன்னு சொன்னால் நாட்டில் வந்து கேஸுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி செய்திகள் வந்தோடனே நிறைய வர்த்தக நிலையங்களில் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் வந்து பதுக்கப்படுது. ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் கேஸுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. இப்போ தான் 2 கப்பல்களில் வந்து கேஸ் இறங்கி இருக்கிறது. எனவே நாட்டில் வந்து கேஸுக்கு எரிவாயுக்கு வந்து எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. பதுக்கி கூடின விலைக்கு விற்பதற்காக பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நுகர்வோர் அதிகார சபை இருக்கிறது தானே, அவையில் வந்து இப்போ நாடளாவிய ரீதியில் வந்து கடுமையான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்களாம். எந்தெந்த இடங்களில் வந்து கேஸ் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி. ஏற்கனவே கொஞ்ச காலத்துக்கு முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அரிசிக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி ஒரு கதையொன்று பரவி நிறைய இடங்களில் வந்து அரிசி வந்து பதுக்கி வைக்கப்பட்டது. அப்போ அரசாங்கம் சொன்னது இல்லை அரிசிக்கு வந்து தட்டுப்பாடே கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி பதுக்கி வைக்கிறபடியே தான் தட்டுப்பாடு வருது, எனவே பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பிறகு நிறைய இடங்களில் வந்து சோதனையெல்லாம் போட்டு நிறைய ஸ்டோரில் வந்து அரிசி பதுக்கி வச்சிருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் ஃபைன் அடித்து ஒவ்வொரு வர்த்தகர்களும் வந்து மிக முக்கியமாக கொழும்பில் வந்து லட்சக்கணக்கில் ஃபைன் கட்டினாக்கள் எல்லாம் இருக்கணும் அரிசியை தேவையில்லாம் பதுக்கி. எனவே அதே மாதிரி தான் இப்போ கேஸுக்கு எதிரான நடவடிக்கை, கேஸ் சிலிண்டர்களை தேடுகின்ற நடவடிக்கை வந்து அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம். எனவே யாரும் கேஸ் சிலிண்டர்களை பதுக்க வேண்டாம் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்று சொல்லலாம். என்னென்னா, ஒரு தந்தையும் மகளும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். அந்த தந்தை வந்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டியிருந்ததாம், ஒரு வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வேண்டியிருந்ததாம். அப்போ மகளையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். அப்போ தந்தை அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த சாட்சி சொல்லணும், அதில் போய் ஒரு சாட்சி சொல்லி கொண்டு கேட்குள்ள மகள் என்ன செய்கிறா, அந்த பார்வையாளர்கள் பகுதியில் இருக்கிறதானே, அங்கே இருந்தோண்டு தன்னுடைய மொபைல் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துக்கிறா. அப்பா எப்படி சாட்சி சொல்கிறார், அதை ரெக்கார்ட் பண்ணி வைப்போம், பிறகு பார்க்கலாம் தானே என்று சொல்லி தன்னுடைய மொபைல் ஃபோன் எடுத்து அதை வீடியோ எடுத்துருக்கிறா. அதை வந்து அங்கிருந்து ஒரு போலீஸ்காரர் வந்து கண்டுட்டார். அது போல தானே நீதிமன்றத்துக்குள்ள வந்து வீடியோ எடுக்கலாமா? அப்போ நீதிபதி கேட்டிருக்கிறார், ஏன் வீடியோ எடுத்தனீங்கள் என்று சொல்லி. அதுக்கு அவா சொல்லிக்கிறா, எனக்கு தெரியாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்பா அதில் 2 சாட்சி சொன்னார், எனவே அந்த சீனை வந்து வீடியோ எடுக்கணும் மாதிரி இருந்தால் தான் எடுத்தனான்னு சொல்லி இப்போ அவளோடக்கு. அப்போ நீதிபதிக்கு விளங்கிட்டு அந்த பிள்ளை வந்து தெரியாதனமாக தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி பிறகு குறைந்த அபராதம் விதிக்கணும் என்றதுக்காக 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அந்த வீடியோ வந்து அழியுங்கன்னு சொல்லி அழிச்சாச்சு. இனிமேலும் நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீதிமன்றத்துக்குள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மகளுக்கும் அந்த தந்தைக்கும் சொல்லி நீதிபதி அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்படியான ஒரு சம்பவம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது.
அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் வந்து ஒரு கப்பல் ஒன்று வருது. அந்த கப்பலில் வந்து நிலக்கரி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வெளிநாட்டிலேருந்து நிலக்கரியை ஏற்றி கொண்டு ஒரு கப்பல் ஒன்று வருது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரையில் இருந்து கொண்டு ஒரு பாறைக்கு பின்னால் இருந்து கொண்டு சஜித் பிரேமதாசா டெலஸ்கோப் இருக்குது தானே, அதை வச்சு பார்க்குறார். எங்கே கப்பல் வருதுன்னு பார்த்துட்டு டெலஸ்கோப்பை வச்சு பார்த்து கொண்டே சொல்கிறார் தரக்குறைவுன்னு சொல்லி. அது அப்படி அவருக்கு தெரியும் தரக்குறைவுன்னு சொல்லி. கப்பல் வந்து எங்கேயோ வருது, தூரத்தில் எங்கேயோ வருது, அதை பார்த்துட்டு தரக்குறைவு என்று சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். எனவே இப்படித்தான் இருக்குது எதிர்க்கட்சிகளினுடைய கதைகள். ஒன்றையுமே வந்து ஆராயிறதில்லை, எதையுமே வந்து ஒழுங்காக செக் பண்ணி பார்க்கறதில்லை, சும்மா வாயில வாரதெல்லாம் சொல்ல வேண்டியதான். எனவே அந்த ஒரு சம்பவத்தை இந்த கருத்தோவியம் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் முந்தைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.